ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆமென். இந்த வேர்டு திஸ் வேர்ட் பாப்ட் அப் அப்படியே என் மனசில் மீட்டிங்காக நான் அப்படியே ஆயத்தமாயிட்டு இருக்கும் போது இந்த வசனம் அப்படியே எனக்கு முன்பாக அப்படியே ஒரு பாப்அப் ஆன மாதிரி இருந்துச்சு. திடீர்னு இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்து தென் ஐ ஸ்டார்டட் டு சர்ச் த பைபிள். அப்படியே கண்டுபிடிச்சேன் இந்த வசனத்தை. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம், இது எப்படி சொல்ல, ஸ்ட்ராங்கஸ்ட் ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், த பிரசன்ஸ் ஆஃப் காட் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ நான் விரும்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன் இந்த இடத்துல தேவனுடைய வஸ்திர தொங்கல். ஹல்லேலூயா, ஆமென். வானமும் சிங்காசனம் அப்படி ஒரு பாட்டு நாங்கள் we just wrote this song. இந்த சாங்கை எழுதும் போது எங்களுக்குள்ள நான் சின்ன வயசில் என் ஃபஸ்ட்டில் நான் ஒரு விஷன் பார்த்தேன். யங்கர் ஏஜில் விஷன்னா என்னன்னே தெரியாது எனக்கு. யாருமே இப்படியெல்லாம் விஷன் வரும் அப்படிலாம் தெரியாத இது இடத்துல என்னுடைய ப்ரேயர் மீட்டிங்க்கு நான் ஒரு சின்ன 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஜபிச்சுட்டு இருந்தாங்க. என்னையும் இன்வைட் பண்ணாங்க அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு, நான் வேலை செய்த இடத்துல. ஸோ நானும் சரி சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போனேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஜபிச்சுட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே ஒளிஞ்சு போய் உட்காந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே ப்ரைஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே அநேகருக்கு அங்கே இருந்த எங்களுக்கு அப்போ தான் இயேசுவை எர்ச்சிப்புக்குள்ளே வந்த சில பேர், கொஞ்சம் பாரம்பரிய பின்னணியிலேருந்து வந்தவங்க, கொஞ்சம் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக பிறந்ததுலேருந்தே ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டில், இந்த மாதிரி எல்லாருமே மிக்ஸ்டான ஒரு க்ரௌட் தான். அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டரை வர்ஷிப் பண்ணும்போது முதல்ல அப்படி முழங்கால் படிட்டு வர்ஷிப் பண்ண அப்படியே நான் என்ன பண்ணேன், என்ன அறியாமல் என்னுடைய ஃபேஸ் அப்படியே லிஃப்ட் அப் ஆகிட்டே இருந்துச்சு. நான் ஐ saw a vision where I saw ஒரு பெரிய ரோப் மாதிரி நான் பார்க்குறேன். எனக்கு ஃபேஸ் தெரியல, கை தெரியல, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் இட் இஸ் ஆக்சுவலி கீப் ஆன் கோயிங் அப்படியே ஹெவன். நான் இப்படி பார்த்து போகிறேன். ஆனால் எனக்கு ஆசை என்னென்னா, இந்த வஸ்திரத்தை அணிந்து நிற்கிறவுடைய ஃபேஸ் பார்க்கணும். எல்லாருக்கும் அப்படி தான் ஆசை இருக்கும். எதோ ஒன்று பார்த்தாலும் அப்படியே கீழேருந்து ஆங்கிள் வச்சு ஷார்ட்டை கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தானே டிவி பார்க்குறீங்களா? சரி, சும்மா ஆங்கிள் வச்சு இப்படி கொண்டு போகிறாங்கன்னா நமக்கு என்ன வரும், சும்மா டைரெக்டாக ஒருத்தருடைய ஃபேஸை காமிக்கிறதுக்கும் அப்படியே ஒரு கீழேருந்து அப்படியே கொண்டு போகும்போது அந்த ஈகர்னஸ் எப்படி இருக்கும், யார் அது யாராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே வரும்போது யாருன்னே தெரியாமல் முடிஞ்சா அப்படி இருக்கும். சரி, அது யாருன்னு அந்த ஃபேஸை காமிக்காமல் அப்படி முடிச்சுட்டாங்களே அப்படின்னு யூ ஃபீல் பேட் ஃபார் இட். அந்த மாதிரி தான் எனக்குமே அப்படியே நான் அந்த தரிசனத்தை பார்க்க அவருடைய அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் எனக்கு தெரியுது. மற்றபடி மேலே பார்த்தா அப்படியே நான் அண்ணாந்து பார்க்குறேன், அப்படியே ஹெவன்ஸ் வந்துருச்சு. ஹெவன் அப்படியே வானங்கள் எனக்கு தெரியுது. அப்போ ஃபஸ்ட்டு நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம், அந்த இடத்துல நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல ஐ ஃபெல் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நான் நிரம்பணும்? ஆமேன். எனக்குள்ள ஐ ஹாவ் டு பி தட் ப்ரெசன்ஸ் கேரியர். ரொம்ப ஸ்ட்ராங்கான அவருடைய தேவ பிரசனம் என் மேலே அப்படியே அவருடைய அந்த மயில் இறக வச்சு இப்படி பண்ணால் நமக்கு அப்படி யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அப்படியே நம்ம மேலே இப்படி பறக்கும் போது. அதனால தான் இந்த பேர்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அசைவாடுகிறதுக்கு என்ன பேர்னா ஹாவரிங். ஒரு பறவை ஒரு இடத்த வட்டமிட்டு என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்களா? இப்படின்னா சிறகெல்லாம் அடிக்காது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கும். அந்த ஏருடைய ஃப்ளோடு கூட இந்த பறவை என்ன பண்ணும், இட் வில் ஹாவர். அப்படி அது சுற்றி வருதுன்னா அதற்கு தேவையான ஏதோ ஒன்று அந்த இடத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. காட்ஸ் பிரசன்ஸ் நம்மளை இந்த நாளில் சுற்றி வருதுன்னா இங்கே தேவனுக்கு தேவையான யாரோ ஒரு சில பேர் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்படி யாராகிலும் நின்று ப்ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா, கீழே உட்காந்துருந்தேன்னா நான் ஒருவேளை உங்களை மாதிரி நான் உடனே ஜெபிச்சிருப்பேன், ஆண்டவரே ப்ளீஸ் அது நானாக இருக்கக்கூடாதா? ஆமேன். ஐ ஆல்வேஸ் எப்பவுமே நான் பிரசங்க கேட்கும்போது, ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கும்போது, ஆண்டவரே அது நானாக இருக்கட்டுமே. நான் நினச்சேன் ஏதோ நான் தான் பைத்தியக்காரி போகிற எனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் இந்த ராத்திரி இத்தனை வருஷம் கழிச்சு வேணா ஐ ஜஸ்ட் டர்ன் பேக். ஐ வாண்ட் டு தேங்க் காட். என் மனதுக்குள் நான் ஜெபித்திருந்த சின்ன ஜெபங்களை கூட கர்த்தர் கேட்டு அவருடைய கண்கள் என் மேல் பட்டிருக்கிறது. when he was just hovering, அவருடைய கண்கள் என் மேல் பட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ராத்திரி உங்க பிள்ளைகள் மேல அவருக்கு ஒருத்தர் தேவை? someone அவர் இங்க சுற்றி வராருன்னா தேவன் ஆட்கொள்ள, எல்லாரையும் ஆட்கொள்வாரானா எனக்கு தெரியல, ஆனா அவர் அப்படியே அசைவாடுகிறார்னா யார் இடம் கொடுக்கிறார்களோ. ஜஸ்ட் இமேஜின், நம்ம வீட்டிலலாம் ஒரு சேர் இருக்கும்,
அந்த சேர்ல யாருமே உட்கார மாட்டாங்க. யார் உட்காந்துருப்பா? கெஸ் பண்ணிட்டீங்களா? அழுக்கு துணி. எல்லார் வீட்லேயும் மேண்டேட்ரியா? எங்கள் வீட்டில் இல்லை, அப்புறம் கட் பண்ணி எங்கள் வீட்டில் போட்டுருவாங்க. எங்கள் வீட்டில் இல்லை, பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு சில வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணும், கண்டிப்பாக ஒரு சேர் இருக்கும். அந்த சேரில் என்ன இருக்கும்? ஏதோ ஒரு துணி கிடக்கும் கச்சமுச்சான்ட்டு. இப்போ ஆவியானவர் வெல்கம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே வாங்கப்பா, நம்ம தான் பாடிடுவோம் உடனே, வாங்க வாங்க, வந்த உடனே வாங்க வாங்க. ஆண்டவர் சோ என் பிள்ளை ஆசையாக கூப்பிட்றாளே அப்படின்னு ஆசையாக வந்துடுவார். வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, நீங்கள் உட்காருங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கே ஷாக்கிங். என்னது, என்னம்மா எப்படி உட்காருறது? நிறைய பேர் இன்னைக்கு வெல்கம் பண்ணுறோம், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு. ஹீ இஸ் நாட் கம்மிங் அண்ட் ரெஸ்டிங். எனக்கு அந்த ப்ரெசன்ஸே ஃபீல் பண்ண முடியல. அவங்களுக்கு என்னது, அந்த அக்கா கொஞ்சம் வல்லமை இல்லை போல, ஜபக்குறைவு போல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த இடத்துக்கு வரும்போது, ஆர்க்குக்கு வரும்போதோ இல்லை ஆலயத்துக்கு வரும்போதோ நல்ல ஸ்ட்ராங்காக நான் ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுறேன், டங்ஸில் பேசுகிறேன், ஆவியில் நிரம்புறேன், எனக்கு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்குது. ஆனால் நான் வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கண்டிப்பாக அட்லீஸ்ட் மினிமம் 10 பேராது இருப்பீங்க இங்கே. இட்ஸ் ப்ராக்டிக்கலி ட்ரூத். ஏன் என்னால் இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணுற அந்த ப்ரெசன்ஸை அங்கே என்னால் ஃபீல் பண்ண முடியலன்னா, ஆவியானவரிடத்தில் அசைவாடுகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்தின் மேலே சம்திங் இஸ் ஆல்ரெடி தேர். அவர் வந்து உட்கார முடியாமல் அந்த இடத்துல. அப்போ ஒருத்தர் நம்ம வெல்கம் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு அந்த சோஃபா மேலே இருக்கிறத டக்குன்னு வீல் டேக் இட் ஆஃப். அப்படிதான். இதுக்கு தான் நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஆங்கிலத்தில் இதுக்கு ரினவுன்ஸ் அப்படின்னு பேர். எத்தனை பேருக்கு இந்த வேர்ட் தெரியும்? ரினவுன்ஸ். உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியலனா, இந்த பிரசங்கத்தினுடைய துவக்கத்திலேயே we are going to do this and then மெசேஜுக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. ரினவுன்ஸ் அப்படின்னா legally declaring that I don't belong here. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கல, அந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் டிஎல் தானே, டீம் லீடர் தானே, கரெக்டாக? டிஎல் உங்களுக்கு பிடிக்கல, உங்கள் பாஸ் உங்களுக்கு பிடிக்கல. அவர் ஏதாவது சொன்னா, இப்போ பாரு நான் கிளம்புறேன், வேலையை விட்டுட்டு நான் போகிறேன் பார், நான் கிளம்புறேன் பார், நான் 10 நாளில் பேப்பர் போடுறேன்னா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் பேப்பரே போட மாட்டீங்க. 15 வருஷமாச்சு அக்கா நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு. ஆனால் இன்னும் நீங்கள் பேப்பரும் போடலை, வெளியவும் வரல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாயிலே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் லீகலி நம்ம பேப்பரை கொண்டு போய் ஹெச்ஆர் கிட்ட, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வேலை செய்ய விரும்பல, இந்த இடத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு when you give a legal resignation letter, amen, legally you are declaring that I don't belong to this place. amen. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத இடங்கள்ல நீங்க ஒருவேளை இருப்பீங்கன்னா, this is a time that you say no, I don't belong. இந்த வியாதி படுக்கை என்னுடையது அல்ல. அல்லேலூயா. இந்த மரண பயத்திலே நான் வாழ்வது இல்லை, எதிர்காலத்தை குறித்த கேள்வியிலே நான் வாழ்வது இல்லை. எத்தனை பேர் சொல்வீங்க? அல்லேலூயா. sometimes you have to say no, strongly no. ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்டு எரிகோ விழுந்தது. பவுல் சீலாவின் சத்தம் கேட்டு சிறைச்சாலைகள். அப்பனா சிறைச்சாலை கதவுக்கு ஸ்பிரிச்சுவலி it has ears. Jericho has ears. ஆண்டு மலையை பார்த்து நீ பேசு, மலை உனக்கு கீழ்ப்படியும் அப்படின்னா மலைக்கு என்ன இருக்குங்க? மலைக்கு காது இருக்கு, சிறைச்சாலை கதவுகளுக்கு காது இருக்கு, சிறைச்சாலை அஸ்திபாரங்களுக்கு காது இருக்கு, எரிகோ கோட்டைகளுக்கு காது இருக்குன்னா உங்களோடு போராடுகிற வல்லமைகளுக்கு அது கேட்டுட்டு இருக்கு. இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றது அது கேட்குது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குல்ல, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. சொல்லலாமா? இல்லை இல்லைன்னு சொல்றதையே வாய் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுது. நம்ம சாப்பாடு போடும்போது சொல்லுவோம், இல்லை வேணாம் வேணாம், அப்படியெல்லாம் இல்லை சொல்லக்கூடாது. அப்படின்னா வாய் மட்டும் இல்லைன்னு சொல்லும், கை வேணாம் வேணாம் வேணான்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரியெல்லாம் பிசாசோட சொல்லும் போது தைரியமா சொல்லணும். சொல்லலாமா? இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை.
நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் ஷகதரேபதோ, நல்ல ஆவியில பாடலாமா? நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன். நல்ல வானத்துக்கு மேல கை தூக்கி, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. பலிபீடத்தை கட்டுவதற்கு முன்பாக பலிபீடத்தை இடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். If something has to be constructed, there is something we have to destruct. இடிக்க வேண்டியவைகளை இடிக்காமல் எழுப்ப வேண்டியவை எழுப்பவே முடியாது. ஏன் என்னால் கட்டி எழுப்ப முடியல? என் குடும்பத்தை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியல, என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் என்னால் கட்டி எழுப்ப முடியல. வாய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏதோ ஒன்று ஆல்ரெடி அங்கே கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவைகளை இடிக்க வேண்டும். ஆமென் ஆமென். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிடுங்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். நாட்ட நமக்கு அதிகாரம் உண்டு, இடிக்க அதிகாரம் உண்டு, கட்ட அதிகாரம் உண்டு. we have that authority. எத்தனை பேர் சொல்றீங்க என் கையில கர்த்தர் அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறார்? ஆமென். கர்த்தர் அத்தாரிட்டி எங்க கொடுத்திருக்கார் தெரியுமா? வாயில கொடுத்திருக்கிறார். உங்க உதடுகளை அசைத்து நீங்கள் சொல்லுகிற வார்த்தை, வார்த்தை மாம்சமாகும். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை மாம்சமானது. எலியாவினால் உரைக்கப்பட்ட வார்த்தை இயேசுவாய் மாம்சமானது. அல்லேலூயா. இப்ப பேசுங்க. 2025ல 2030ல உங்க பிள்ளைகளுக்கு அது மாம்சமாகும். அல்லேலூயா. இப்ப பேச வேண்டியதை பேசணும். என் பிள்ளை, இப்ப உங்க பிள்ளைய பார்த்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு பேசாதீங்க. கர்த்தர் செய்வார். கர்த்தர் என் பிள்ளை எழுப்புவார். கர்த்தர் என் கணவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். என் குடும்பம் ஒரு நாள் தலைத்து நிற்கும். ஆமென். சொன்ன ஏசாயா மரித்து போலாம், ஆனா சொன்ன வார்த்தை மரித்து போகாது. ஹல்லேலூயா. a man who uttered the word, அவர் போயிடலாங்க, ஆனா அந்த வார்த்தை நிற்கும். இன்றைக்கு நீங்கள் நின்று பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளை, you can send your words as a gatekeeper, அனுப்பி வைக்கலாம். இன்னைக்கு நீங்க நின்று 2030க்கு you can send, உங்க பிரேயர்ஸ் மூலமா அனுப்பி வைக்கலாம். 2030ல போய் நீங்க சொன்ன வார்த்தை இப்படி கை கட்டி நின்றுட்டு இருக்கும். ஆமென். 2030ல உங்க பிள்ளைகள் அந்த வாசல் முன்னாடி போய் நிப்பாங்க. உங்க பிள்ளைகள் மாதிரி 10 பேர் அந்த வாசலுக்கு முன்பாக நிப்பாங்க. ஆனா 9 பேருக்கும் திறக்காது, உங்க பிள்ளைகளுக்கு கை திறக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கேட்ட, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பின்புலம் இருக்கு, ஆனா உனக்கு எப்படி திறந்ததுன்னா, உங்க பிள்ளை சொல்லுவான், 2025ல இப்படி ஒரு கூட்டத்தில் என் அம்மா நின்று என்னை குறித்து சொன்ன அந்த வார்த்தை தான் 2030ல வந்து எனக்காய் வாசலை திறந்திருக்கிறது. அல்லேலூயா. Don't ever underestimate the power of your prayer, the utterance. ஆமென். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற நீதிமான்களுடைய வார்த்தைகள் ஜீவனை உண்டாக்கும். You have power to give life. Anything is dead, speak it. இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நீங்க பேசுங்க, நீங்க கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த. ஆமென். இன்னைக்கு I just wanted to highlight ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். அதான் mantle. என்னோட கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, mantle. ஹல்லேலூயா. mantle, சால்வை. இதை குறித்து நம்ம கொஞ்சம் சில காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென். இப்போ நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வஸ்திர தொங்கலினால் அந்த ஆலயம் முழுவதும் presence இந்த இடத்தை ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்கு. everyone can feel the presence and appreciate the presence. இங்க இருக்கிற எல்லாராலும் தேவ பிரசன்னத்தை என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இயேசுவை அறியாதவங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க பிரேயர் ஃபெலோஷிப்ல அந்த பொண்ணு முதல் முறை உள்ள வந்திருக்கா, ஏதோ சத்தம் கேட்டு வந்திருக்கா. ஷீ இஸ் அ மலையாளி அண்ட் நாங்கள் எல்லாரும் தமிழ். முதல் முறை எங்கள் ஃபெலோஷிப் ஒரு மலையாளி பிள்ளை உள்ளே வருது. ஆனால் அந்த பிள்ளை மலையாளின்னு கூட எனக்கு தெரியாது. நாங்கள்லாம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ அந்த பிள்ளை மேலே போய் கை வை அப்படின்னு. நான் எப்போவுமே ஷோல்டர்ஸில், ஏன்னா அப்போ குட்டி பிள்ளை இல்லைண்ணா, இப்போவே கொஞ்சம், அப்போ நான் போய் அவள் ஷோல்டர்ஸில் கை வச்சு அவள் பக்கத்தில் நின்றுட்டு ஆண்டவர் வந்து டங்ஸில் பேச வைக்கிறார். அண்ட் ஐ எம் ப்ராஃபஸைங் ஒரு சில காரியங்களை தேவ ஆவியானவர் ப்ராஃபஸி பண்ணிகிட்டே இருக்கிறார். எனக்கு தெரியாது அவள் மலையாளின்னு.
அவன் மேலே அப்படியே கைகளை வைத்து பேச பேச சடன்லா the presence of God filled her. அண்ட் அவள் அப்படியே உரத்த சத்தத்தில் அந்நிய பாஷையில் பேசி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா. 6 hours ப்ரேயர். அது 6 hours ப்ரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ யாருன்னே நாங்கள் விசாரிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தான் வந்து சேச்சி நான் இப்படி வந்தேன் சேச்சி அப்படின்னு சொல்கிறான். ஆமென். அவளுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமென். தேவன் அசைவாடுகிறார். அவருடைய வஸ்திர தொங்கல் இந்த இடம் முழுவதும் இருக்கு. ஆனா அவருடைய சால்வை எல்லாருக்குமானதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மேண்டில் நிறைய மேண்டில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா கர்த்தருக்கு சித்தமான சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி, ஆமென், இதன் வழியாக எத்தனை பேருக்கு ஆசை வருது? நான் சொல்லுவேன், ஆசைப்படுறதுக்கு கூட ஏன் வைக்கப்படுறீங்க? காசா பணமா? ஆசை தானே பண்ணும். இன்னைக்கு உலகத்துல எதையோ ஆசைப்படுறாங்க. நமக்கு ஆசை எல்லாம் என்ன? காட்ஸ் பிரசன்ஸ். அவர் எப்படி பாருங்க, இந்த மேண்டில் அப்படின்னாலே நம்ம மைண்ட்லாம் எங்கே போயிடணும்? சால்வைன்னு சொன்னாலே ஓடி வேதத்தில் எங்கே போகுது நம்ம மனசு? எலிசாவுக்கு தான் போகும். ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் என்ன பண்ணோம், நம்ம மனது போகும். ஏன்னா அந்த சால்வை, அந்த மனிதரின் மேலே, அந்த தீர்க்கதரிசியின் மேலே இருந்த அந்த சால்வையினுடைய பவர், அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பவரை அவங்க 2 இடத்துல பார்க்க முடியும். இப்போ எலியாவுக்கு பின்பாக எலிசா போயிட்டே இருக்கிறார். அவரை தடை பண்ணுகிறதற்கு அவருடைய சூழ்நிலைமைகளே தடை பண்ணுது. ஆமாம் தானே? பீப்புள் வந்து சொல்கிறாங்க, நீ ஏன் போயிட்டே இருக்கிற, அவர் தான் எடுத்துக்கொள்ளப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். இது ஏதோ ரகசியமாக நமக்கு மட்டும் தெரிஞ்சா நம்ம போய் பண்ணுவோம்ல, யாருக்கும் சொல்லாத, நான் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், அப்படி ஒரு சீக்ரெட்டே அங்கே இல்லை. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறாருன்னு எல்லாருக்குமே என்ன பண்ணோம், தெரியும். அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு மனுஷனுக்கு தான் ஆசை இருக்கு. ஆமென். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறது. எல்லாருக்குமே தெரியும் the power of the Holy Spirit of God. எல்லாருக்கும் தெரியும் the manifestation of the Holy Spirit of God. ஆனா நிறைய பேர் there are very few who chase it. ஆமென். கொஞ்சம் பேர் தான் அதற்கு பின்பாக ஆசையோடு தேடுகிறவர்கள். என்ன தடை வந்தாலும், எது வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், you have to keep on chasing the presence of God, the anointing. ஆமென். எது நடந்தாலும் அப்படி அதை சேஸ் பண்ண இந்த எலிசாவின் மேலே தான் அந்த சால்வை. ஆமென். நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம எடுத்துக்கொள்ளாமா, ஜஸ்ட் ஃபார் அவர் என்லைட்மெண்ட். நம்ம வந்து 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் கண்டான். ஹல்லேலூயா. இந்த சால்வை வந்து நிறைய விஷயங்களை சிம்பலைஸ் பண்ணும். இட் சிம்பலைஸ் த காலிங். ஆமென். இட் சிம்பலைஸ் அத்தாரிட்டி. இட் சிம்பலைஸ் கிஃப்ட், அதிகாரத்தை, கர்த்தருடைய அந்த மிராக்கிள் பண்ற அந்த வரத்தை, காலிங்க. இட் சிம்பலைஸ் a lot of thing. இப்போ இந்த சால்வை என்பது இட்ஸ் சூப்பர் நேச்சுரலான ஒரு, எத்தனை பேருக்கு அந்த சால்வையை பற்றி தெரியும்? இந்த சால்வை எப்படி நம்ம லிட்ரலாக தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் சால்வை. ஓகே, ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும், அப்படியே பெருசாக இருக்கும். உள்ள ஒரு வஸ்திரம் போட்டிருந்தாலும் இது மேலங்கி மாதிரி. இந்த மேலங்கியை போட்டிருப்பாங்க. நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட பார்த்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மேலங்கிகள் என்ன பண்ணும், கொடுக்கப்பட்டிருக்கும். ரபிகளுக்கு ஒரு மேலங்கி, ஆமாம் தானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மேலங்கி. இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட நான் அந்த ஒரு ஒப்புமையை சொன்னேன். இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்து வண்டியை நிறுத்து அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓரம் அப்படி சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஐயா ஓரம் பொங்கல் ஐயான்னு சொல்லுவீங்களா? அப்போ தான் நம்ம ரியல் ஃபேஸே வெளியே வரும். அப்போ தான் ஐயாமாருக்குள்ளே இவ்வளோ இருக்கானே தெரியும். போகிறான் அப்போ தான் அதெல்லாம் வெளியே வருது. அப்படி தானே? ஆமாம், அப்படி சொல்லுவோம். இதுவே ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ் வந்து இப்படி நிறுத்தினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களே. பயம் தானா வரும். எல்லா பேப்பருமே இருக்கு, சீட் பெல்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, ஆனாலும் என்ன வருது? நீங்கள் எதுக்காக பிரேக் போட்டீங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல பிரேக் போட்டதுக்கான காரணம் நாட் ஃபார் தட் பர்சனாலிட்டி பட் ஃபார் த யூனிஃபார்ம். ஆமென். அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பேட்சுக்கும் தான் நீங்கள் என்ன பண்ணீங்க? எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளவு விலை உயர்ந்த காரை
வச்சிருந்தாலும் when a traffic police comes and says stop, you have to. அதாங்க அத்தாரிட்டி. நீங்க இந்த சால்வையாக இந்த mantle, if you carry this mantle, நீங்க சும்மா போய் நில்லு. நானும் 15 வருஷமா சொல்றேன்க்கா, குடியே நில்லுன்னு நிக்க மாட்டேங்குது. மழை திறந்து போயிட்டே இருக்கு உள்ள. நில்லு. நீங்க என்னத்தை எதை கொண்டு போய் நின்று சொல்லிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் அந்த மேண்டில், அல்லேலூயா, இந்த சால்வையை கொடுக்க போற வித் அத்தாரிட்டி. இப்ப இந்த சால்வையை நீங்கள் போர்த்தி கொண்டு போய் சொல்லுங்க. நில் என்று சொன்னால் அது நிற்கும். தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது தள்ளுண்டு போகும். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அவருடைய வஸ்திர தொங்கலினால் நான் என்னுடைய இந்த இடத்துல பிரசன்ஸ் வர்றது மட்டும் இல்ல, I want an authority, I want to carry that power. எத்தனை பேருக்கு ஆசை வந்துருச்சு? அல்லேலூயா. இந்த mantle there is a different kind. இப்போ நம்ம வாசிக்கிறோம், ஃபர்ஸ்ட் இந்த சால்வையை கொண்டு போய் எலிசாவின் மேல போட்டு எதை சொல்றாரு எலியானா, யூ ஆர் கால்ட், நீதான்ப்பா அடுத்து எனக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்றாரு. இந்த இண்டிகேஷன் வந்த உடனே என்ன பண்றாரு எலிசா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ஓடி போய் அவருடைய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வர்றார். அவர் போகும்போது எலியா ஒரு வார்த்தை சொல்றாரு, 20ஆம் வசனத்தோட லாஸ்ட் பார்ட்ல அந்த வேர்ட் இருக்கு பாருங்களேன். நான் உனக்கு செய்ததை என்ன பண்ணு, நினைத்துக்கொள். உன் மேல இருக்கிற அந்த சால்வை, உன் மேல போடப்பட்ட அந்த சால்வைய அவர் என்ன செஞ்சார்? வேற ஒண்ணுமே செய்யல. எலிசான்னு பேரிட்டெல்லாம் கூப்பிடல. நான் போட்ட அந்த சால்வையை நினைத்துக்கொள்பா, உன் காலிங்க நினைச்சுக்கோ. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எதற்காய் அழைத்தாரோ, எதற்காய் உங்களை பிடித்தாரோ, எதற்காய் உங்களை ரட்சித்தாரோ, எதற்காய் உங்களை அபிஷேகித்தாரோ, you have to always ponder your calling no matter what is the situation around you. Amen. உங்களை சுற்றி சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு விஷயத்தை எப்பவுமே நினைச்சுக்கணும், என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைப்பு என்பது விசேஷ அழைப்புகள் உண்டு. ஆனா கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மேலும் அழைப்பு உண்டு. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அடுத்து நம்ம வரும்பொழுது ஃபாலோ பண்ணி போகிறத 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுல 12ஆம் வசனத்தை முக்கியமாக நம்ம இன்னைக்கு கொஞ்சம் 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் தகப்பனே, என் தகப்பனே புலம்பினான். ஹல்லேலூயா. அவன் 2 துண்டாக தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்தான். ஹல்லேலூயா. ஆமென். If you want a mantle over you, you have to tear some of your garments. ஆமென். உங்க மேல போடப்பட்டிருக்கிற சில விஷயங்களை நீங்க கிழித்து எறியணும். நான் சொன்ன மாதிரி சீட்டை காலி பண்ணாதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்க உட்கார முடியும். இஃப் யூ ஹவ் கிவன் a space to அது ஏதோ ஒரு காரியத்துக்கு, நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர் வந்து உலாவ வேண்டிய, காலையில எழுந்து ஆண்டவர் உலாவுற டைம், அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்றது வெறும் நம்ம சம்பளம் வந்த உடனே ஒரு 10 பகுதியை முதல்ல எடுத்து வைக்கிற காசை கொடுப்பது மாத்திரமல்ல, ஒரு நாளினுடைய முதல் நேரமும் இட்ஸ் a first portion, the best portion. அதையும் நீங்க தேவனுக்கு தான் கொடுக்கணும். ஆனா அதை விட்டு நீங்க அந்த ஒரு ஃபோனுக்கு அந்த இடத்த கொடுத்தீங்கன்னா அந்த சீட்ல நீங்க யாரை உட்காந்து வச்சிருக்கிறீங்க? ஃபோனை உட்கார வச்சிருக்கிறீங்க. ஆமென். எதை நீங்க தேவனுடைய இடத்துல உட்கார வச்சிருக்கிறீங்களோ இன்னைக்கு அதெல்லாம் தள்ளி, ஆமென், ஆண்டவரே நீர் வந்து தங்கிரும். தேவன் தங்கியிருந்தா காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் உடைய பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? God's presence is very powerful. அந்த presence வரும்போது யாராலையும் அங்க நிற்கவே முடியாது. ஆமென். எந்த கிரியைகளாலும் அங்க என்ன பண்ண முடியாது? செயல்படவே முடியாது. இன்னைக்கு அவன் வஸ்திரத்தை, அது ஒரு அடையாளம் கூட. என்ன அடையாளம்னா, அவர் துக்கப்படுகிறதற்கு ஒரு அடையாளமா இருந்தா கூட தன்னுடைய அடையாளத்தை அவர் கிழிக்கிறார். ஆமென். நீங்க அடுத்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா எலியா செய்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். எலியா வாசிக்கலாமா அந்த அடுத்த வசனம்? பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை, அங்க நம்ம வாசிக்கும் போது எலிசா மேல வந்து டார்கெட் பண்ணி எலியா போட்டார். அப்படிதானே பண்ணாரு? எஸ் ஆர் நோ? இட் வாஸ் டார்கெட்டட் அண்ட் பாயிண்ட் பண்ணி காலிங். நீ எனக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சாரி, எலியா வந்து காலிங் பண்ணார். ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர் மேல போகும்போது அதை கீழே விழுந்துருச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த இடத்துல எலிசா இல்லாம வேற யாரா இருந்தாலும் they had an opportunity to take up the mantle. It is not just an Elijah.
இதில் ரொம்ப அழகான அந்த வசனத்தை ஐ ஜஸ்ட் மிஸ் டு பிரிங் தட் வேர்ட். நியூ டெஸ்டமெண்ட்டில் ஒரு வேர்ட் இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே பலவிதமான பாத்திரங்கள் இருக்கான். ஆமென். மண்ணான பாத்திரம் இருக்குது, தங்கத்தினாலான பாத்திரம், எல்லா விதமான பாத்திரமும் இருக்குது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாத்திரத்தில் எது கனத்துக்குரிய பாத்திரமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், விச் வெசல் will get transformed to an honorable vessel னா ஒரே கண்டிஷன் தான் அந்த வேர்டில் இருக்குது. தன்னை தானே. வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? 2 கொரிந்தியர் 2 தீமோத்தேயு 2:21 வாசிங்க சிஸ்டர். ஆகையால் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா. நீங்க மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண் பாத்திரமா இருந்தாலும், வெள்ளியிலிருந்து எடுக்கப்பட்ட வெள்ளி பாத்திரமா இருந்தாலும், தங்கத்திலிருந்து வாட் எவர் சோர்ஸ் யூ ஆர் கமிங் ஃப்ரம், பட் நீங்கள் உங்களை சுத்திகரித்துக்கொள். அந்த ஒரு லைன் தான் இருக்கு சிஸ்டர். நம்மை நாமே சுத்திகரித்துக்கொள். ஆமென். ஆண்டவர் சுத்திகரிக்கிறது. அதாவது இஃப் யூ allow the Holy Spirit of God, அவர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். திஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஒரு நமக்குள்ள 3 லெவல் இருக்குல்ல, 3. ஒன்று வந்து ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. ஸ்பிரிட் இஸ் ஆல்வேஸ் காட் கான்ஷியஸ். ஸ்பிரிட் என்னங்க? காட் கான்ஷியஸ். அதனால தான் ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்துங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே he strengthens himself. பலப்படுத்துங்க, பாடல் பாடுங்க, வேதத்தை வாசிங்க, இந்த உணவு கொடுங்க, இந்த ஞானப்பாலாகிய இந்த பாலை குடிங்க. அப்பதான் ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட முடியும். அப்ப the spirit man is always God conscious. ஆனா இந்த சோல் இருக்கு பாருங்க, சோல் is always self conscious. சோலுக்கு எப்பவுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு வலிக்குது, எங்க அம்மா வளர்க்கல, எங்க வீட்டில் அப்படி இல்லை அப்படின்னு சோல் எப்பவுமே செல்ஃபையே சொல்லிக்கிட்டு இருக்கும். தன் ஃபீலிங்க, தன்னுடைய பிடிக்காத, தன் இயலாமைய. சோல், ஆத்துமா எப்பவுமே சுயம். ஆமென். அப்ப பாடி இஸ் ஆல்வேஸ் வேர்ல்டு கான்ஷியஸ். அல்லேலூயா. திஸ் பாடி வில் ஆல்வேஸ் வேர்ல்ட். அதனால தான் நீங்க வின் பண்ணும்போது, when you are overcomers, ஆண்டவர் சொல்றாருல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அந்த வேர்ட் இந்த சரீரத்தில். அல்லேலூயா. தேவன் தங்குகிற இந்த ஆளும் இது எப்பவுமே எதை பத்தி? இந்த சரீரம் எப்பவுமே உலகம். திஸ் பாடி வில் ஆல்வேஸ் கெட், அப்படியே போகும். மேக்னெட்டிக் பவர் மாதிரி இந்த சரீரத்தை உலகம் இழுக்கும், தட்டி கொண்டு வரணும். வா. ஆமென். இந்த ஆத்துமா எப்ப பார்த்தாலும் சுயம் போகும், தட்டி கொண்டு வரணும். இதை ரெண்டுமே கொண்டு வந்து நிலைநிறுத்த தான் நமக்கு ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும். இது ஏதோ ஒரே நாளைக்கு அது நம்ம பாப்பாயில் வர மாதிரி இப்படி கீரையை அமுக்கி வாய்க்குள்ளே போன உடனே டப்புக்குன்னு பலன் வந்து குத்தி உதச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு தடவை கீரையா, நாளுக்கு நாள் பலப்படணும். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, இந்த ஒரு குழந்தை அதுக்கு வந்து வேற சோர்ஸே இல்லை. இப்போ எனக்கு இருக்கிற ஃபீடிங் பேபி, இப்போ அவளுக்கு வேற எந்த சோர்ஸுமே இல்லை ஃபார் 6 months. ஒன்லி மதர்ஸ் ஃபீட். இந்த மதர்ஸ் ஃபீட் அவளுக்கு கிடைக்கலன்னா வேற எந்த சோர்ஸையும் அவளுக்கு என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த பிள்ளை அந்த பாலின் மேல் வாஞ்சா எப்படி கதறுமோ அப்படிதான் இந்த வேதத்தின் மேல் வாஞ்சை நமக்கு இருக்கும். இந்த வலது கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, நமக்கு வேற எந்த சோர்ஸ், நத்திங் ஷுட் சாட்டிஸ்ஃபை யுவர் சோல். நோ. Your mobile phone ஜங்க் உங்க சோலை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. கிரேவிங்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு வீடியோ பார்க்கலாம், நீங்க நிறுத்திடுவீங்க. You will crave for another video. Yes or no? எத்தனை பேர் ஆமென்? எஸ். இதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. இது எல்லாமே ஜங்க். உங்கள் ஆத்துமாவும் ஆவிக்குரிய மனுஷனும் பலப்படுவதற்கு ஒன்லி சோர்ஸ். அதனால தான் அந்த வசனம் அப்படி சொல்லுது. புதிதாய் பிறந்த குழந்தை, இட் கம்பேர்ஸ். ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி ஒரு பாலின் மேல் வாஞ்சா இருக்குமோ, அதுக்கு வேற எதை கொடுத்தாலும் இட் வில் டினை. வேற எதுவுமே அதுக்கு செரிக்காது. வேற எதையாலும் அதை உள்ள கொண்டு போகவே முடியாது. ஸ்மால் த்ரோட், ஸ்மால் மவுத். As a mother,
எனக்கு அது அந்த வசனத்தை பிள்ளை பெற்றதுக்கப்புறம் நான் அதை வாசிக்கும் போது என் பிள்ளை எப்படி அம்மா இல்லாத ஒரு பிள்ளை கதறுமோ, அந்த ஃபீட் இல்லாமல் நான் மெசேஜ் எடுத்துகிட்டு போகும்போது ஷீல் பி க்ரையிங் டு அவர் ஹையஸ்ட் சவுண்ட். நான் இறங்கி போகும்போது சொல்லுவேன், சிஸ்டர் போங்க சிஸ்டர், குழந்தை பாவம் கதறுது சிஸ்டர். அப்படி தான் இந்த வசனத்தின் மேல் நம்ம ஆஞ்சையாக இருக்கணும். ஏன் என்னால் அப்படி எனக்கு அந்த தேர்ஸ்ட் எனக்கு அந்த கிரேவிங்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் வேற ஏதோ ஜங்க் சாப்பிட்டு ஆல்ரெடி ஃபில் பண்ணுறீங்க. யூ ஆர் ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் யுவர் சோல் வித் சம்திங் எல்ஸ். அதனால தான் வசனத்தின் மேலே வாஞ்ச வரல. அதை ஸ்டாப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ன வரும்? ஆமென். ஜீசஸ் கிரைஸ்டுடைய டெம்டேஷனில் அதில் த்ரீ டெம்டேஷன் இல்லை 3 சோதனை. அதில் ஃபஸ்ட்டு அவர் ஜெயிச்சது எதை சொல்லுங்க? டேக் இட் அஸ் அ ஸ்பிரிச்சுவல். முதல்ல பிசாசு ஒரு மனுஷனை சோதிக்க எனக்கு இதுதான் அப்பிடேட் தான், நம்ம ஸ்பிரிச்சுவல் அப்பிடேட். எனக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்கலனாலும் ஆராதிக்கலனாலும் வேதத்தை வாசிக்கலனாலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், ஃபார் அ ஷார்ட் ரன் யூ வில் ஃபீல் யூ ஆர் ஹெல்த்தி அண்ட் எனர்ஜெட்டிக். டக்குன்னு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கி குடிச்ச உடனே எப்படி இருக்குது? நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஆனால் ஆஃப்டர் 1 hour, அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சு, இன் அ லாங் ரன் டாக்டர் சொல்லுவாங்க, அந்த ட்ரிங்க்கை நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சதுனால தான். நிறைய பேர், நான் ஜெபிக்காமல் இருக்கிறேனே, நான் நல்லா தானே இருக்கேன், செத்து ஒன்றும் போலையே, நான் வேதத்தை வாசிக்காமல் இருக்கேன், நல்லா இருக்கு, இப்போ நல்லா இருக்கும், ஆனால் இன் அ லாங் ரன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்? டெஃபினெட்லி ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில் ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென்? இன்னைக்கு ஆசையெல்லாம் என்னவா இருக்கணும்? கர்த்தருடைய வேதம். இந்த எலீஷாவனுடைய ஆசையெல்லாம் டு ஃபாலோ, எலியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபாலோ பண்ணி அவர் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி எலிசாவின் மேலே சால்வையை வீசிட்டு போகலை. அந்த சால்வை கீழே கிடக்கு. எலிசாவை போல் எந்த பர்சனாலிட்டி அந்த இடத்துல எலியாவை சேஸ் பண்ணியிருந்தாலும், அல்லேலூயா, they would have taken it. அப்பனா என்ன அர்த்தம்னா, எந்த பாத்திரமும் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற முடியும், ஆனால் அந்த பாத்திரம் தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு இடம் கொடுத்தார். எனி சோர்ஸ், என் குடும்ப பின்னணி இது, நான் இப்படி, இது எதையுமே நீங்க காரணம் சொல்ல முடியாது. நீங்களே உங்களை சுத்திகரித்து கொண்டு இருந்துட்டே இருந்தீங்கன்னா, ஐ வில் டெஃபினெட்லி, நான் என்னுடைய லைஃப்பை நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆளும் பிரின்ஸ் நீ இதை செய்யக்கூடாது, இதை செய், இதை நீ பண்ண அப்படி எனக்கு சொல்கிற மென்டர்ஸ் இல்லை எனக்கு. நான் மென்டர்ஸ்க்காக ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் ஆவியானவரே எனக்கு அந்த மென்டராக வந்து என்னுடைய ஆவியிலும் சரி, ஆத்மாவிலும் சரி, சரீரத்திலும் சரி, எல்லா விதத்திலும் இது வேண்டாம், இதை போடாத, இதை பண்ணாத, இது இப்படி பேசாத, இப்படி நினைக்காத அப்படின்னு ஆவியானவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அண்ட் ஐ கேன் சே இட், எந்த பாத்திரமானாலும் உங்களால் கனத்துக்குரிய பாத்திரமா. எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது நான் கனத்துக்குரிய பாத்திரமாக மாறும், என்னை கனத்துக்குரிய பாத்திரமாய், பரமனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், தேவனுடைய கைகளில் யாரை வேணும், எலிசா மட்டும் இல்லை, any man who is available at that place would have taken that mantle. அப்ப எல்லாம் தெரிந்தும் அந்த பவர், அந்த அத்தாரிட்டியை இழந்தார்கள். ஒரு மனுஷன், இன்னைக்கு அந்த எலிசாவாய் நான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்? உங்க வஸ்திர தொங்கலினுடைய அந்த presence, the feeling is not enough Lord. எனக்கு இன்னைக்கு mantle வேணும்னு எத்தனை பேர் கேக்குறீங்க? எனக்கு இன்னைக்கு அது வேணும், I need it. You need that mantle. Amen. இந்த mantle யாரின் மேல தேவா, அதாவது you cannot choose a mantle. Amen. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எனக்கு இந்த இதான் வேணும், எனக்கு இந்த ஹீலிங் பவர் வேணும், எனக்கு இந்த பவர் வேணும். நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது யோசிப்போம், நம்மளை இந்த மாதிரி பண்ணணும், நம்மளை இந்த மாதிரி பண்ணணும். யூ கேனாட் சூஸ் அன் ஆப்ஷன். எனக்கு இந்த வரம் வேணும், எனக்கு இந்த ஊழியம் வேணும், நான் இப்படி செய்யணும், இப்படி பண்ண முடியாது. ஆமென். mantle will only choose you. ஹல்லேலூயா. வரும் உங்ககிட்ட. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இங்க எத்தனை பேர் இருந்தாலும், நான் ஐ ஹவ் ரிட்டன் ஃபியூ ஆஃப் த mantles. the mantle of deliverance, the mantle of music. ஆமென். அது ஒரு பெரிய, மியூசிக் இஸ் அ பவர்ஃபுல் டூல். அதாவது மியூசிக் இஸ் அ ஹோஸ்ட் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் காட் டு கம் இன். பார்த்துருக்கிறீங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு அவர் என்ன சொன்னார்? ஹார்ப் பிளேயரை கூப்பிடுப்பா அப்படின்னு ஒரு ஹார்ப் பிளேயரை கூப்பிட்டு வந்து வாசிக்க வச்சார். அவர் வாசிக்க தீர்க்க தரிசனம் சொல்றார். அப்ப காலையில் எழுந்த உடனே நியூஸை போடாதீங்க தயவு செஞ்சு. டோன்ட் டூ தட். வாட் அட்மாஸ்பியர் ஆர் கிரியேட்டிங், அந்த அட்மாஸ்பியர்ல பரிசுத்த ஆவியானவர் டுவெல் பண்ண முடியாது, அதுல அவர் வந்து அசைவாட முடியாது.
You can create an atmosphere and you can destroy the atmosphere. பார்த்திருக்கீங்களா? ஒரு சில பேருடைய வீட்டுக்குள்ள போனா எப்ப சீக்கிரம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரணும், அந்த வீட்டுக்கு மறுபடியும் போகவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அவங்க சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட போங்கன்னு, அவங்க சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட திருப்பி வராதீங்கன்னு. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க, திருப்பி இந்த வீட்டு வாசப்படியே எது உங்களை அப்படி பண்ண வச்சது? ஹோஸ்டிங். சரியான விதத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம சரியாய் வரவே இருக்காதுன்னா ஆமாதானே? ஆனா ஒரு சில பேருடைய வீட்டுக்கு போனா நமக்கு வேதனை வரும்போது, துக்கம் வரும்போது அந்த அக்கா வீட்டுக்கு ஓடணும், அந்த அண்ணன் கிட்ட ஓடணும், அந்த ஐயா கிட்ட பேசணும்னு ஓடி வரோம் இல்ல? ஏன்? பிரச்சனைனா ஓடிவான்னு அந்த அக்கா சொல்லி கூட இருக்க மாட்டாங்க. யூ ரன் டு தட் பிளேஸ். ஏன்? ஹோஸ்டிங். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் வீடுகளுக்குள் அசைவாடுவதற்கு தேவையான அட்மாஸ்பியரை நீங்க தான் கிரியேட் பண்ணும். ஏன்னா அவர் ஏதோ he will never force himself on someone. அவர் யார் மேலும் தன்னை திணிக்கவே மாட்டார். அவருக்கு அது தெரியாது. If you allow, he will come. If you allow, he will manifest. If you allow, he will deal it. எனக்கு நம்ம தான் இடம் கொடுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு புனிவு பண்றீங்க? காலையில எழும்பின உடனே அந்த இதை பண்றதா? நோ. Create an atmosphere. ஆமென். எத்தனை பேர் ஆமென்? அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஷகதா ரபாலா. Let us all create an atmosphere here. இங்க ஒரு அட்மாஸ்பியர் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவதற்கு. You can create and you can destroy. நீங்க ஹோஸ்ட் பண்ணலனா அவர் போயிடுவார். இன்னைக்கு நீங்க தான் சரியான ஹோஸ்ட். You are the temple of God. நீங்க சரியான விதத்தில் இடம் கொடுத்தால் அவர் உங்களை ஆட்கொள்ளுவார். ஷிகதரபலதனமா ஷேகதோரே ரியபலா தேகலாஷிதே சேதரலபதுரே. வானமும் சிங்காசனம் பூமியும் பாதப்படி, நாங்களும் பிள்ளைகளே நீர் தங்கும் ஆலயமே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்வீங்க? நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். வானமும் சிங்காசனம் பூமியும் பாதப்படி, நாங்களும் பிள்ளைகளே நீர் தங்கும் ஆலயமே. இருந்தவரே இருப்பவரே சீக்கிரம் வரப்போகும் ராஜா நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் உமதாகுமே. அப்படியே கைகளை அசைச்சு சொல்லலாமா? ஹalleluya hallelujah. Let us create an atmosphere. ஷகதரே பலதரோ. நாங்க உங்க ஆலயம் அப்பா. There is only two options. ஷதரப கதரே. ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு நீங்க தேவ ஆலயமா இருக்கணும், இல்ல நீங்க கல்லர் குகையா இருக்கணும். There is only two options. ஒன்று தேவ ஆலயம். A temple has to be like a temple. Empty னு ஒன்னு இல்லவே இல்லங்க. A soul cannot left empty. No. This is spiritual secret. ரெண்டு தான் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் ஆலயமாய் வாழ வேண்டும், இல்லை என்றால் அவன் கல்லர் குகையாவான். நான் எதுவுமே இல்லாம I am an atheist. You can't say you are atheist. You are already a den of thieves. Amen. You reject God. நீங்க ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணி தேவ ஆவியானவர் நான் இடம் கொடுக்காம போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கல்லர்கள் வந்து உங்களுக்குள் தங்கி வஞ்சித்து பொய் சொல்லி ஏமாற்றி திருடன், கள்ளன் திருடன். அப்படிதானே? திருடன் யாருங்க? வேதம் சொல்லுது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற திருடன். ஒன்னு நீங்க you can host the spirit of God or automatically you became the den of thieves. இல்லனா நீங்க என்னவா மாறிடுறீங்க? கல்லர் குகையமா. There is no gray line in Christianity. One, you have to be white or you have to be black. Don't search for a gray line. You will not get it. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை ஆராதனை
ஆராதனை இயேசு ராஜாவுக்கே, ஆராதனை 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 இயேசு ராஜாவுக்கே. ஷகபதுரதரே சிங்காசனம் ரகமதரஷிகதர. மெல்லிய சத்தமா அந்நிய பாஷையில பேசுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா நான் கல்லர் குகையாய் வாழ விரும்பல. ஐ அம் ஹோஸ்டிங் யூ. எனக்குள் வந்து வாசம் பண்ணும். Throw your mantle over me. I am not satisfied. வஸ்திர தொங்கல் எனக்கு போதாது. I need a mantle. எனக்கு சால்வை வேண்டும். The feeling is not enough. I want manifestation. கேளுங்க ஆண்டவரிடத்துல. presence feel பண்ற. Don't stop with the feeling. Ask for manifestation. தகபாஷி கேதரபா. அவருடைய வஸ்திர தொங்கல் ஓகே குட். ஆனா எனக்கு சால்வை வேண்டும். I need that mantle. Chase it, chase it. Ask for it. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். A mantle of deliverance, a mantle of prophecy, a mantle of music. Shegebashi kedere. A mantle to speak before kings, a mantle to make decisions. ரிகபாகே சேகபா. யோசேப்பை போல முடிவுகளை எடுக்கக்கூடிய சால்வை. ரிகபாகே சேகதர பௌதரே. பவுலை போல ராஜாக்களுக்கு முன்பாக பேசக்கூடிய சால்வை. ரிபதே ஷிகத ரிசெதரோ. நிகதே ஷிகத ரெசெபோ. நிகதாஷி கேசெபோ. ராஜாக்களையும் எச்சரிக்கிற எலியாவின் கொத்த யோவான் ஸ்நானகனுடைய சால்வை. Let the mantle come and rest. நிகபாஷிகே தெரெசெபோ திரெபோலோ. ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற சால்வைகள் வந்து விழட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரின் மேலும். ரிபாகேஷிபா தெரெசெபோ லௌதரெபலாசெகா. தாவீதை போல இசைக்கருவிகளை உண்டாக்கி இசைக்கருவிகளை வாசிக்கிற ஷெகபாதரபா. A mantle of a musician, a prophetic musicians. தாவீது வாசிக்க வாசிக்க சவுலுக்குள் இருந்த evil spirit deliverance ஆகுது. Carry that mantle. You are not just a keyboard player. You are not just a guitarist. You are not just a drummer. Shekadese. Nekhabo shekadere. No. With the mantle. உங்க விரல்கள் அசையும் பொழுது சத்துருவின் அஸ்திபாரங்களை அசைக்க முடியும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுடைய விரல்கள் அசையும் போது சத்துருவின் அஸ்திபாரங்கள் அசையணும். Let the mantle of a music come and rest upon our generation. என் தலைமுறையின் மேலே, எங்கள் சந்ததிகளின் மேலே, என் பிள்ளைகள் வாசிக்க துவங்கும் பொழுது அஸ்திபாரங்கள் அசையணும். evil spirit manifest ஆகி வெளியே போகணும். ராஜாக்களை டெலிவர் பண்ற ரகபதரபா. நீ ஒரு ஆட்டு இடையன் தான். ஆனால் if you have the mantle you can deliver kings. ரிபா தேகா ஷிகதேரேசே. நீ ஒரு சாதாரணமான மனுஷனா இருக்கலாம். But if you have the mantle you can deliver kings. நிகபாதிகர ஆஷிகதரோதரபா. நிகரதரலாஷிதரே. நாங்களும் பிள்ளைகளே நீர் தங்கும் ஆலயமே. எனக்கு வேற ஒண்ணு வேணாம்ப்பா. I just want to be the temple of God, a carrier of a mantle. Thakalabashi thore. கர்த்தனே நல்லவர், கர்த்தனே நல்லவர். நமலாஷி தேரலசே போலே. நம்ம எழுந்துருவோமா? Let us all raise up. It's time that we put so much of time in prayers. And already he gave the revelation. I think it's enough for the night. நிகானா தரா கலப. எழுந்து நின்று தேவ பிரசன்னத்தில் உங்கள் உதடுகள் அசைந்து கொண்டே இருக்கு. Don't get distracted. This is a very important time. நிதானா கலதரி பேஷேதரே. இருந்தவரே நீர் இருந்தீர். எலியாவின் மேல் இருந்த அதே ஆவியும் பலனும். Spirit is not chasing Elijah, but spirit is chasing. Jezebel is not behind Elijah. Jezebel is behind the mantle. Rakabo shikedaraba. ஏன் என்னோட இந்த வல்லமைகள் போராடுது? It's not you. உங்க மேல இருக்கிற anointing, உங்க மேல கர்த்தர் கொடுத்திருக்கிற சால்வை that irritates Satan. அதுதான் பிசாசு தொந்தரவு பண்ணுது.
அதே ஆவியும் பலமும் உள்ளவனாய் யோவான் வரும்பொழுது இன்னொரு பெண் எழும்புறா. அதே ஈவில் ஸ்பிரிட் ஒரு பெண்ணுக்குள்ள வருது. ஷிபாகாபாகாதரபாதே நிகபாலா ஷிகேதோரோ. நமக்கு முன்பாக ஓட்டத்தை ஓடி முடிச்சவங்க மேண்டில் எல்லாம், அவங்க சால்வைகள் எல்லாம் இன்னும் ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கு. இன்னும் ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கு. ரகபாக்கு ஷேகாதோரோ. எலியாவினுடைய மேண்டில் அப்படியே ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்தது. யோவான் வெளிப்பட்ட உடனே அவன் மேல் வந்த அந்த மேண்டில் விழுந்தது, அந்த சால்வை விழுந்தது. ஷிகாபாபா இன்னும் ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கு முன்பாக ஓடி ஜெயமாய் முடித்த ஊழியர்களுடைய மேண்டில், ஜெபம் செய்த நம்ம பெற்றோருடைய மேண்டில், a mantle of prayer, a mantle of prophecy, a mantle of deliverance, a mantle of manifestation. Shigabagadese, a mantle of kingship, a mantle of decision making. ராஜாவாய் மட்டும் இருந்தா போதும். யோசேப் is the decision maker. அப்படிப்பட்ட mantle. உங்க பாஸ் மட்டும் தான் உங்களுக்கு மேல இருப்பாரு, ஆனா செயல்படுறதெல்லாம் நீங்களா இருப்பீங்க. ரிசீவ் பண்ணுங்க அந்த mantle. ரகபாஷி கேதரா சோதரே. சில ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் இங்க இருக்கிற ஒரு சிலரை நிற்க வைப்பார். நீ பேச வேண்டும். அகரிப்பாவுக்கு முன்பாக நீ பேச வேண்டும். You have to go and speak. பவுலே ரகபாஷி வேற யாரால பேதுருவால பேச முடியாது. Paul had the mantle to speak in front of kings. ஒவ்வொருத்தருக்கு தனித்துவமான சால்வையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க சால்வை என்ன கேட்டு வாங்குங்க. Chase the mantle. What is your mantle? எது என்னுடைய சால்வை? ப்ராஃபசியா, டெலிவரன்ஸா, ஜெபமா, ஆராதனையா, மியூசிக். ஷகபகதரபதரபஷே ரிகபதரபலஷிதரே ரிகதரதரதரதரே. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. யுத்தத்தில் வல்லவரும் நாமும் கைபிடிச்சா ஜெயம் நமக்கு தான். விக்டரியஸ் லைஃப் வாழ முடியலையா? Ask for the mantle. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. கைத்தட்டி பாடலாமா? கைத்தட்டி பாட போறோம். யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம். பாடலாமா? யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. பாடலாம். யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம். வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா. ஷகதரபதரபா. கடைசி நேரம் ரிசீவ் பண்ணலாமா? பாட 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 கீத வாத்தியங்கள் வாசிக்க வாசிக்க அந்த சால்வை விழட்டும். யார் போய் எடுக்கிறீங்க? யார் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஷகதிரே பாதுரே. ஓசானா அல்லேலூயா, ஓசானா அல்லேலூயா, ஓசானா. நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில ஒரே நிமிஷம், லாஸ்ட் மொமெண்ட். இந்த நிமிஷத்துல ஆசை ஆசை ஆசை. வேற ஒண்ணும் கேட்காதீங்க, வேற எதையும் கேட்காதீங்க. சால்வை வேணும், சால்வை வேண்டும். என் மேல I need a mantle, a unique mantle. என் மேல என் மேல என் மேல என் மேல என் மேல என் மேல ஒரு யூனிக் mantle. ரகபதர ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து விழுகிறது விழுகிறது. ரிபாபாபா ஷிகபதரே பதரோ ஷிகரபதர பலதிரலா ஷிக்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.